ஒருவனுக்கு 7ஆம் அறிவு வேலை செய்யாவிட்டால் காலில் குத்த வேண்டிய முள் தலையில் கூட குத்தி வைக்கும். முன்பே யூகித்து முன்னறிவுடன் நடந்தால் முள் என்ன, முனியாண்டி விலாஸ் எலும்பு குத்தினால் கூட அசால்ட்டாக எடுத்து போட்டுவிட்டு நடையை கட்டிவிடலாம். அப்படிதான் வாய்க்குள் சிக்கிய மீன் முல்லை எடுத்து எதிராளிகளின் கண்ணில் குத்திவிட்டு தப்பியிருக்கிறார் சிம்பு. கடந்த சில தினங்களுக்கு முன் சிம்புவை தாக்க குண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்றொரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். ஏன் அந்த குண்டர்கள் அங்கு வந்தார்கள், அவர்களுக்கும் சிம்புவுக்கும் கால்ஷீட் மட்டும்தான் பிரச்சனையா? விசாரிச்சா பலை தகவல்கள் கொட்டுகின்றன. கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்டிருந்தாங்களே, அதே நாள் தான் அங்கு வந்தாராம் அந்த தயாரிப்பாளர். ஷூட்டிங் போகலாம் வாங்க என்று அழைக்க சிம்புவும் தயாராகி வாசலுக்கு வந்திருக்கிறார். பார்த்தா சின்னம்மா சசிகலா படம் ஒட்டிய 10 வாகனங்கள் அணிவகுத்து நிற்க சிம்புவை அழைத்து செல்ல சொகுசு கார் ஒன்றும் தயாராக நின்றுதான். லேசா சுதாரித்து கொண்ட சிம்பு, ஆமா ஷூட்டிங் எங்க என்று கேட்டிருக்கிறார். ஈசிஆர்ல என்று பதிலளித்தாராம் தயாரிப்பாளர். அன்றுதான் கூவத்தூர் முகாமுக்கு வந்திருக்கிறார் சசிகலா. நம்மை அங்கு கொண்டு போய் சசிகலா முன்பு நிறுத்ததான் திட்டம் போடுகிறார்கள். லாரன்ஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளித்ததாக டிவி செய்திகள் ஓடிக்கொண்டிருக்க, நீங்க லாரன்ஸ்னா நாங்க சிம்புடா என்று போட்டுக் கொடுக்கதான் இந்த திட்டம் என்பதை பளிச்சென்று புரிந்து கொண்டது சிம்புவின் 7ஆம் அறிவு. அப்புறம் என்ன, நான் ஷூட்டிங் வரமாட்டேன் என்று இவர் அடம் பிடிக்க தயாரிப்பாளர் வற்புறுத்த அன்று இரவே குண்டர்கள் ஏவி விடப்பட்டார்களாம் சிம்பு வீட்டுக்கு. ஒரு நிமிஷம் சிம்பு சுதாரிக்கலனா சசிகலாவிடம் சிம்பு ஆசி பெற்றார் என்று செய்திகள் வந்திருக்கும். பின்னணி தெரியாமல் சிம்புவை குதறி இருக்கும் மீடியா. எப்பா உங்க அரசியல் பெரிய அரசியலா இருக்கேப்பா.